கைஸ், நம்ம வண்டியோட அழகை பாருங்கள். சந்தோஷமாக வந்தேன். அந்த ஸ்க்ராட்ச் பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சு. வணக்கம் நண்பர்களே. கடந்த 10 மாதம் கேப்க்கு அப்புறம் நான் திரும்ப மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 மாதத்தில் நிறைய நடந்துடுச்சு. அந்த நடந்ததை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ரைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பீச்சுக்கிட்ட தான். ஏன்னா வண்டி வாங்கி இது வரைக்கும் எங்கேயுமே போனதே கிடையாது. இங்கே எங்கேயும் லோக்கல்லே சுற்றிட்டு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். இப்போது சின்னதாக ஒரு நம்ம மோட்டோ விலாக் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால சின்னதாக ஒரு ஸ்மால் ரைட் மாதிரி திருவான்மியூர் பீச்சுக்கு போகலாம். அங்கே போய்ட்டு நம்ம மோட்டோ விலாக ஜேர்னியை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இது எல்லாமே வீட்டுக்கிட்டேயே பேச வேண்டியது. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் மறந்து போக போக நடுவில் ஞாபகம் வர்றதுனால ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். மோட்டோ விலாக் எப்போயோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இத்தனை நாள் கழித்து ஏன் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, எல்லா நாளுமே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படியே நாளைக்கு சொல்லி நிறைய நாளைக்கு அப்படியே தள்ளிட்டேன். இதுக்கு மேலேயும் நாளைக்குன்னு தள்ளிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், என்னோடய சேனல் நான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இப்போயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ என்னாச்சு ப்ரோ வீடியோ போடுறதில்ல, உயிரோடு தான் இருக்கியா, மலேசியா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி எந்த போலீஸ்கிட்டையும் மாட்டவே இல்லை, உயிரோடு தான் இருக்கேன். வாங்க நம்ம திருவான்மியூர் பீச்சுக்கு போயிடலாம். போயிட்டு நம்ம அங்கே போய் மற்றது எல்லாத்தையும் பேசுவோம். நான் இந்த போகிற கேப்பில் என்ன பேச வேண்டியதுன்றதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ் எல்லாமே. கைஸ், இப்போ நம்ம பீச்கிட்ட என்ட்ரு ஆகிட்டோம். கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ். ரோடெல்லாம் போட்டு வேறு மாதிரி ஆகி வச்சுருக்கு. ஆனால் இந்த பீச்சுக்கு வந்து ரொம்ப மாதம் மேலே இருக்கும். பரவாயில்ல, தார் ரோடெலாம் போட்டு அதுக்கு மேலே பாக்ஸ் டைல்ஸ் எதுவும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிரிக்ஸ் பேர் தெரியல, அதுக்குன்னு சொல்லி இந்த பிரிக்ஸ் பேர்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்குது கைஸ். வா, நானும் காலையில் வரலாம்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிக்க முடியாமல் வராத மாதிரி ஆகிடுச்சு. ஃபைனலி நானும் பீச்சுக்கு வந்துட்டேன் கைஸ் தனியாக. எப்போவுமே பசங்களோட தான் போகிறது, தனியாக வந்திருக்கேன். அது வந்து இனிமேல் நம்ம தனியாக தான் இருக்க பழகிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பண்ணுவோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னா நம்ம நினைக்கிற டயத்துக்கு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களான்னு சொல்லி தெரியாது. அதனால் இனிமேல் தனியாக தான் இருக்க பழகிக்கணும் கைஸ். எங்கே போனோன்னாலும் தனியாக தான் போகணும் வரணும். எப்போ இங்கெல்லாம் மண் ரோடாக இருந்தது, வேறு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஆஹா, வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரைட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் கைஸ் நம்ம ஐரிஸ் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், நிறைய பண்ணேன். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஐரிஸ் கிடையாது. ஆஹா, இப்போ நம்ம எங்கே நிறுத்திட்டு vlog கண்டினியூ பண்ணுறது? ஆஃப் ரோட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது முழுசாக ஆஃப் ரோடு இல்லைனாலும் ஆஃப் ரோடு தான். இதுக்கு மேலே போக முடியுமா? இதுக்கு மேலே போனால் அங்கே போய்ட்டு நம்ம தனியாக நின்று vlog எடுத்துக்கலாம். ஓய் சாய் எப்பா, ஏன்னா நம்மளுக்கு தனியாக இருந்தால் தான் நிறைய பேசுகிறதுக்கு வரும். ஸோ இங்கேயே நிறுத்திப்போம்.
கைஸ், நம்ம வண்டியோட அழகை பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் பிளாக்குக்கு ஷைனிங் பிளாக்கும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு போல் இருக்குது கைஸ். ஆனால் இதை விட கிளாஸியாக மாற்றுறதுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். வண்டி வாங்கி இன்னையோட 4th வீக் ஆகுது கைஸ். 4th வீக்னால் ஒரு மந்த்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு 2வது வாரத்திலே ஒரு ஸ்க்ராட்ச் போட்டானுங்க. இது பாருங்கள், இதுதான் அந்த ஸ்க்ராட்சு. பரவாயில்ல, யார் பண்ணால் என்ன பண்ணாலும் கர்மா வந்து பார்த்துக்குவோம். நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. நம்ம இப்போ ஸ்டிக்கரை வாங்கி வச்சுருக்கோம். பிபிஎஃப் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கரை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. எங்கே வேணால் விட்டுட்டு போகலாம். வண்டியோட லுக்கை பாருங்கள். இதில் இந்த வண்டியில் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து 3rd கியரில் போயிட்டே இருக்கேன். சடனாக 2nd கியருக்கு போடணும், 2nd கியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பட்டுன்னு நியூட்ரலில் விழுந்துடுது. அது என்ன வண்டியில் ப்ராப்ளமா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது வந்து நான் அவங்ககிட்ட சொல்லி இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் வந்து 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் நம்ம ஓட்டும்போது வைப்ரேஷனில் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. தெரியுதா? இதனால் வண்டியிலேருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த லிவர் தான். ஸோ ஃப்ரண்ட் சைடு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் வந்து இந்த பக்கம் ஒரு வியூவு. செயின் தான் கைஸ் ரெஸ்ட்டாக இருக்குது. வீட்டுக்கு போய்ட்டு செயின் லூப் பண்ணணும். செயின் லூப் இல்லை, வாங்கி தான் பண்ணணும். ஸோ ஒரு வண்டியோட லுக்கு, வண்டியை சுற்றி நான் காமிக்கிறேன் 360 டிகிரியில். பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறத விட வண்டி நிறுத்தி வச்சு பார்த்துட்டே இருக்கணும்னு போல் இருக்குது. அப்படியே 390 உரிச்சு வச்சது தான் கைஸ் இந்த 250. 390க்கும் 250க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் டிஃப்ரெண்ட்டு. அது வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஆரஞ்சு கலர் வரும். அண்ட் வந்து இந்த சுவிட்சஸில் வந்து இங்கே பார்க்கிங் லைட் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்துடும். அதுதான் கைஸ் 390க்கும் 250க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நான் பாருங்கள், என்னோடய வண்டியை ரிவ்யூ பண்ணுறேன்னா இல்லை முழுசாகவே பைக் ரிவ்யூ பண்ணுறேன்னான்னு தெரியல. பைக் ரிவ்யூ கூட ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனால் பைக்கை எப்படி வாங்குறது, டீலர்ஷிப் கிட்டேருந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியல. மேபி நம்மளுக்கு சேனலில் நிறைய வியூஸ் போயிருந்துச்சுன்னா இதை காட்டிகிட்டே நாங்கள் பைக் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை காட்டிகிட்டே வாங்கலாம். இனிமேல் என்ன தோணுதோ அது பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பிபிஎஃப் பண்ணிடணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் அது தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஸ்க்ராட்சே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சுற்றி பார்க்கும்போது தான் 2வது ஸ்க்ராட்சு தெரியுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 4-5 கோடு மாதிரி தெரியுதா? இந்த கோடு யார் போட்டால் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரியவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, சின்ன பசங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பூனை உட்காந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? தெரியல கைஸ். பெயிண்ட்டு போகிற அளவுக்கு பூனை கீறுமா? அப்படி கீறினா கூட கிராஸாக தானே கீறணும். ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கு. நம்மளும் பூனை மாதிரி கீறி பார்ப்போம். வண்டியே வாங்கக்கூடாது போல் ஒரு எங்கள் ஏரியாவில். வாங்கின 1 மாதத்துலேயே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுறானுங்க. இவங்களை என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. நம்மளும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஏன் வாங்கினது எப்படின்னா, நம்மளோட ஐரிஸை சேல் பண்ணிட்டு தான் கைஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஸ்க்ராட்சு பார்த்த உடனே என் மூஞ்சியே மாறிடுச்சு. சந்தோஷமாக வந்தேன். அந்த ஸ்க்ராட்சு பார்த்த உடனே அந்த சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சு. கைஸ், நம்ம வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானதால் வீடியோஸ் எதுவும் எடிட் பண்ணி அப்லோடும் பண்ண முடியல. அதனால் சேல் பண்ணிவிட்டு புது மொபைல் வாங்கிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல டீலில் 16 Pro Max 256 GB கிடச்சிது. அதை வாங்கிட்டேன். வாங்கின கையோட ஒரு 2 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன்.
ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று வந்து திருப்பதியில் மொட்டை அடித்ததுனால முடியலாமல் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. அந்த கேப்பில் கேம் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த கேம் அடிக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்து வீடியோஸ் போடலான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே எனக்கு வண்டியில் R15 வந்து நிறைய வீடியோஸ் போடலான்னு பிளானில் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ரைடிங் பொசிஷன் செட் ஆகுதுனால சேல் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிட்டேன். இப்போ புது வண்டி வாங்கி தான் நான் வீடியோ போடணுன்னு இருந்திருக்கு. அதனால் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் மெயின் ரீசன் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. கைஸ் இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் பேசிட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக பீச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். அவங்க வண்டி ஆஃப் பண்ணிப்போம், கேமராஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். இல்லையே ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இது வந்து கண்ணாடி கிளாஸோட பவுச்சு கேஸ். சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இந்த லென்ஸ் எதுக்குன்னா பவுச்சில் இருக்கும்போது லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி வீடியோ எடுக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது தான் இது போட்டேன். அண்ட் இது போட்டதில் குவாலிட்டி லாஸ் தான் கைஸ் ஆகுது. இது ஒரிஜினலாக என்ன தான் ஒரிஜினல் வாங்கி போட்டிருந்தாலுமே அப்படி தான் ஆகும். ஸோ இது தேவையில்லாமல் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிற கூட தடுக்குது. அதோ பாருங்க, அங்கே ஒரு போட் போதா. ஆனால் இன்றைக்கி சன்லைட்டே இல்லை போல். கைஸ் ஒரு சில்லாக மூடி கிளைமேட்டாக சில்லாக இருக்குது. இப்போ டைம் வந்து 7:49 ஆகுது. நேரத்துக்கு சன்லைட் வந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒரு பிரைட்டாக இருந்திருக்கும். சன்லைட்டே இல்லை, மழை வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் கைஸ் இருக்குது. கொஞ்சம் நேரம் இந்த அலைகளை அப்படியே நம்ம ரசிப்போம். அண்ட் வந்து ஸ்டோரி போடுறதுக்கு அந்த போட்டை நம்ம ஜூம் பண்ணி வீடியோ ஒன்று எடுத்துப்போம். கைஸ் நானும் அந்த ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மைண்டு வந்து அங்கேயே தான் கைஸ் போகுது, அந்த ஸ்க்ராட்ச்லேயே தான் இருக்குது. கைஸ் நம்ம ஃபைனலி வரணும்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ்க்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் கைஸ் கிளம்ப போகிறோம். வாங்க கிளம்புவோம். ஃபியூயல் ரிசர்வ் காட்டுது, ஃபியூயல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபியூயல் இருக்கும். அண்ட் வந்து 2 லிட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபியூயல் ரிசர்வ் காட்டிகிட்டே இருக்கும் கைஸ் அப்படின்னு ஷோரூமில் சொன்னாங்க. ஆனால் நான் அந்த பேப்பரில் எதுவும் பார்க்கல. 2 லிட்டருக்கு ரிசர்வ் கெப்பாசிட்டியாக இல்லை 1.5 லிட்டரான்னு தெரியல. அதை நான் வந்து அப்புறமா பார்த்துக்கிறேன். இப்போ வாங்க வீட்டுக்கு போவோம். கைஸ் மெயினாக நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே ட்ராவல் vlog பண்ணணுன்றது தான் கைஸ் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மணி நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். அந்த மணி வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த ஸ்விக்கி vlogயே போட்டேன். இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்விக்கி vlog தான் வேணும், அந்த ஃபுட் டெலிவரியை பண்ணுற vlog தான் வேணும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறது யாரும் லைக் பண்ண மாட்றாங்க. இங்கே நார்மலாக என்னோடய சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் லாஸ்ட்டாக மலேசியா போனது கூட அவ்வளோவா வியூஸே போகலை. அண்ட் வந்து மலேசியாலுமே எனக்கு vlog பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாகவே இல்லை கைஸ். இந்த மைக்கோட இந்த கேமராவோட வயர் மைக்கை வச்சுட்டு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அதுவே எடுக்கணுன்னு தான் எடுத்தேன். இதே நிறைய பேர் மலேசியாலாம் போனாங்கன்னா எத்தனை வீடியோ வந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் எல்லாத்தையுமே எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஆனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் கைஸ், அது மட்டும் ஒரு குறையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ஸ்விக்கி vlog தான் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்விக்கி vlog தான் பண்ணலாம். அதை எப்படி இந்த சேலஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை.
நான் வந்து ட்ராவல் பண்ணணும், அதுக்காக அமௌண்ட்டு தேவை. அந்த அமௌண்ட் வந்து ஸ்விக்கி ஓட்டி தான் நம்ம எடுக்கிறோம். அந்த விலாகை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போடுறேன். அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்விக்கி எல்லாமே ஃபுல் டேவாக ஓட்டுறதில்ல கைஸ். வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் லாகின் பண்ணுறேன். வீக் டேஸில் வந்து லாகின் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நிறைய மாற்றிடுறாங்க ஸ்விக்கியில். அதை நான் ஸ்விக்கி விலாக் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இதுக்கு முன்னாடி ஸ்விக்கி விலாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய யோசித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் மட்டும்தான் இந்த பே அவுட்டு, வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் வேறு பே அவுட்டு தானே. அது மாதிரி நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்குமா மெயினான ஜோனில் போயிட்டு அந்த ஒன் டே ஏர்ன் பண்ணி அதுவே ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் சரியில்லை, அதனால அந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். சிக்னல் போட்டாங்க, க்ராஸ் பண்ணிப்போம். இது ஒரு கண்டென்ட் கைஸ். அப்புறம் செகண்ட் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேபிடோவில் ஃபுட் ஆர்டர்ஸ் பார்த்தா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஒரு கண்டென்ட்டும் இருந்தது. அதையுமே நான் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும்போது நம்மளோட மைக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் எடுத்து அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். ப்ளைனாக தான் இருந்தது, அதனால் டெலீட் பண்ணிட்டேன். 2வது வாட்டி ட்ரை பண்ணும்போது நம்ம வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். அதனால் ஈவினிங் நம்மளால் லாகின் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் டைமும் நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். நம்ம வண்டி எடுத்து இன்ன வரைக்குமே நம்ம டாப் ஸ்பீடும் செக் பண்ணல. 100க்கு மேலே நம்ம வண்டியும் ஓட்டினதும் இல்லை. ஒரு 70 above 80க்குள்ளே தான் நம்ம வண்டியை வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜ் கொஞ்சம் ஒரு 30 above வந்து கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு R15 35 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருந்தது. இந்த வண்டி ஒரு 30 கொடுத்தாலே எனக்கு போதும் தான் கைஸ். ஏன்னா இந்த பவருக்கு 30ன்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து 25 to 28ன்னு சொல்கிறாங்க சிட்டி உள்ள. சிட்டி அவுட்டரில் வந்து 37க்கு மேலே கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வண்டிக்கும் ஒரு வாட்டி ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். நம்ம வண்டிக்கு எப்படி டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே ஒரு நல்ல க்ரூசிங்கில் மெயின்டைன் பண்ணி ஒரு மைலேஜ் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஃபியூவல் நம்ம கம்மியாக போட்டோன்னா நம்மளுக்கு இப்போ ட்ராவல் அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும்ல கைஸ். ஸோ இங்கேருந்து மத்திய கைலாஷ் வரைக்குமே ஒரு கொஞ்சம் பறக்கலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன். பறக்கலாம் மீன்ஸ் ஒரு 70 க்ரூஸ் பண்ணலாம். அதுலேயே நான் கிளச்சு பிடிக்காமல் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், குவிக் ஷிஃப்டர் வச்சுட்டு. அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் பறக்கலான்னு சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம பறப்போம். 360 ஆன் பண்ணியாச்சு. செகண்ட் கியர் போட்டுவிட்டோம். தேர்ட் கியர் போட்டாச்சு. ஃபோர்த்து கியர் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் கிளச்சே பிடிக்கல. 5th கியரு, 6th கியர். ஹை க்ரூசிங் ஸ்பீடில் வந்து நம்ம குவிக் ஷிஃப்டர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நம்ம அப்பும் பண்ணிக்கலாம், டவுனும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே டாப் ஸ்பீட் செக் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள், டவுன் பண்ணுறேன். ஸ்மூத்தாக டவுன் ஆகுது. அப் பண்ணுறேன், ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். ஓ ஷிட், கேமராவோட லொக்கேஷன் மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ கூட என்னோடய மைண்டில் என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரிஸை வந்து ரைடுக்கே எடுத்துகிட்டு போகாமல் விலாக் எடுக்காமல் அப்படியே சேல் பண்ணியிருக்கோம். அதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளோட இன்ட்ரோ வீடியோவில் வந்து நம்மளோட வண்டியோட கிளிப்ஸ், ஐரிஸோட கிளிப்ஸ் இருக்கும். என்றைக்குமே அந்த கிளிப்பை நான் எடுக்கவே மாட்டேன். அந்த இன்ட்ரோ அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதை வச்சு நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக நம்மக்கிட்ட இருக்கட்டும். நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அகெயின் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க guys.